அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன் செட் உடைய ரிசல்ட் எப்போ வரும்? அத பத்தி தான் நம்ம இந்த காணொளில பார்க்க போறோம். இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஎன் செட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்வது? அத பத்தி நம்ம இந்த டீட்டெயிலா இந்த காணொளில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் ரிசல்ட் அ ஏற்கனவே நமக்கு போன மாசம் 23ஆம் தேதி நமக்கு பத்திரிகை செய்தி விட்டாங்க. என்ன பத்திரிகை செய்தி விட்டாங்கன்னா, நமக்கு எல்லா வழக்குகளும் முடிந்து விட்டது. ஸோ டிஎன் செட் தேர்வுக்குண்டான வழக்குகள், எல்லா வழக்குகளும் முடிந்து விட்டது. ஸோ முடிந்துவிட்டு நமக்கு பிஎஸ்டிஎம்க்கு முன்னுரிமை கொடுத்து யாரெல்லாம் பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மட் 1 ஃபார்மட் 2 கொடுத்து நமக்கு டைமை கொடுத்துருந்தாங்க. 23ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் தேதி முடிந்து விட்டது. ஸோ 7ஆம் தேதி முடிந்து இன்னைக்கு 9ஆம் தேதி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம். ஸோ இப்போ வர திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நமக்கு புதன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 டேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புதன் இல்லைன்னா வெள்ளி நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நாம் என்ன செய்ய வேணும்? ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உண்டான டிஆர்பிக்கு உண்டான நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா, விரைந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஏன்னா நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. ஒரு 2 மந்த்ஸ் தான் நமக்கு அறிவிப்பு வந்தோடனே நமக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமும் நமக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டணும். ஸோ யாரெல்லாம் ப்ரீ லா இந்த லா காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா ப்ரிப்பரேஷனை அதிகமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா ப்ரீ லாக்கும் இந்த ரிசல்ட் வந்தோடனே நமக்கு எக்ஸாம் டேட் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா ப்ரீ லா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 நாளில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம் டேட் அறிவிச்சிருவாங்க. இந்த செட்டு ரிசல்ட் வந்தோடனே எக்ஸாம் டேட் அதை அறிவிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இந்த லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இந்த ப்ரீ லாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு டிஎன் செட்டு ரிசல்ட் அடுத்த வாரத்தில் வரப்போகுது. வந்தோடனே நமக்கு எக்ஸாம் டேட்டை அறிவிச்சிருவாங்க. ஸோ அதை படிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன சார் பண்ணுவாங்க? நமக்கு மறுபடியும் ரீநோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்களா? இல்லை மறுபடியும் நமக்கு டேரெக்டாக எக்ஸாம் டேட் சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்கும்போது, கோர்ட் ஆர்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீநோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட சொல்லி போட்டிருந்தாங்க. சில பேர் எக்ஸாம் அதை நான் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு டிஆர்பி தான் அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக விரைவில் இந்த ரிசல்ட் வந்தோடனே டிஆர்பி பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கும். டேரெக்டாக ஒன்று எக்ஸாம் டேட் அறிவிப்பாங்க. இல்லைன்னா நமக்கு அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் புது நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களா, இல்லை அதே நோட்டிஃபிகேஷன் அதே அப்ளை பண்ணோமே அதே நமக்கு கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் அமௌண்ட் எல்லாம் கட்டியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு ரீநோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த வாரத்தில் ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே கட் ஆஃப் போட்டிருக்கேன். டிஎன் செட்டோடைய ரிசல்ட்டோடைய கட் ஆஃப் போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் இன்னைக்கு டிஎன் செட்டு கட் ஆஃப் நான் மறுபடியும் போடுறேன். யாரெல்லாம் உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கட் ஆஃப் படி நமக்கு கண்டிப்பாக வேலை அடுத்த எக்ஸாம் நம்ம எழுதி கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.